ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சலான இமேஜை வந்துட்டு எப்படி ஹை குவாலிட்டி இமேஜாக மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது லோ குவாலிட்டியாக இருக்கிற இமேஜ் வந்துட்டு எப்படி ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இமேஜ் சைஸ் போனீங்கன்னா இப்படி காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்க முடியும். 720 to 480 அப்படிங்கிற பிக்சல் ரேஞ்சில் இருக்குது. வித் அண்ட் ஹைட் இங்கே தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 7.5 to 5 இருக்குது. 96 ரெசல்யூஷனில் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் 300 ரெசல்யூஷனாக மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜோட பிக்சல் ரேஞ்ச் வந்துட்டு 2256 1500 அப்படிங்கிறத மாறிடுது. ஜஸ்ட்டு இதில் வந்துட்டு பை கியூபிக் ஸ்மூத்தர் அப்படிங்கிற என்லார்ஜ்மெண்ட் இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருது. ஓகே கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருது. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை Ctrl J அடித்து டூப்ளிகேட் அடிச்சுக்கிறேன். டூப்ளிகேட் அடிச்சுட்டு ஃபில்டரில் நாய்ஸில் ரெடியூஸ் நாய்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெடியூஸ் நாய்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ரிசர்வ் டீட்டெயிலை வந்துட்டு நான் கம்மி பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். இப்படி தான் இருக்குது ஒரிஜினல். நான் இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதிகப்படுத்துகிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற பிக்சல்லாம் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது பாருங்கள். ஸோ நான் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதிகப்படுத்திட்டு டீட்டெயிலை வந்துட்டு நான் கம்மி பண்ணுறேன். அதே போல் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெடியூஸ் கலர். ஸோ இதை வந்துட்டு நான் நார்மலில் வச்சுருக்கேன். ஷார்ப்பை வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன், 0 பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷார்ப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிக்சல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதையும் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இப்படி இருந்த இமேஜ் இப்படி மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி இருந்ததை பிக்சலாக இருந்ததை நம்ம இப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி இருந்ததை நம்ம இப்படி மாற்றிருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு வந்துட்டு லேயர் மாஸ்க் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஐயெல்லாம் வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நான் சரி பண்ணேன்னா அப்படி ஒன்றும் செட் ஆகாது. ஏன் ரீசன் என்னென்னா அங்கேயே ஆல்ரெடி நிறைய பிக்சல் இருக்கிறதுனால அது செட் ஆகாது. ஸோ ஐ மட்டும் நான் வந்துட்டு ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் ஜஸ்ட்டு Ctrl J கொடுத்து நான் ஒரு நியூ லேயர் கொடுத்து இதை வந்துட்டு மர்ஜ் பண்ணி நார்மல் ஆக்கிடுறேன். ரைட். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு பிளரில் சர்ஃபேஸ் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் பிளர் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ்லாம் வந்துட்டு ஸ்மூத் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ரேடியஸ் வந்துட்டு ஒரு 6-7 வச்சுட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நார்மலாக, அதாவது இப்படி இருந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப பிக்சலாக இருந்ததெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஜஸ்ட்டு இதை வந்துட்டு நான் சாஃப்ட் லைட் கொடுத்துக்கிறேன். சாஃப்ட் லைட் கொடுத்து ஜஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இமேஜ் வந்துட்டு டீட்டெயில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததை இப்படி மாற்றியாச்சு. ஸோ ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நான் திரும்பவும் இதையவே டூப்ளிகேட் அடித்து மேலே கொண்டு போய்க்கிங்க. மேலே கொண்டு போயிட்டு அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம்லவா, நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தோம்லவா, அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதே எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு அதை ரேஸ்டரைஸாக மாற்றிக்கிங்க. அதாவது மர்ஜ் பண்ணிங்கனாவே அது மாறிடும். ஸோ மர்ஜ் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு அதர்ஸில் ஹை பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹை பாஸுங்கிறது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் இந்த ஹை பாஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை நம்ம சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கிட்டோம்னா ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்துட்டு நமக்கு இமேஜுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஹை பாஸ் கொடுக்குறேன். ஸோ இப்படி இருந்தது கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, டீட்டெயிலாக தெரியுதா. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஒரு 70% இருந்தால் போதும்னா 70%,
கொஞ்சம் டீட்டெயிலும் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி இருந்த இமேஜை நாம் இப்படி வந்துட்டு மாற்றிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்துட்டு ரீசைஸ் பண்ணோம். ரீசைஸ் பண்ணாவும் பிக்சல் வந்துட்டு இதாக இருந்தது. ஸோ அந்த பிக்சலை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாய்ஸ் வேல்யூ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ நாய்ஸ் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது எட்ஜஸில் இருக்கிற பிக்சல்லாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து சர்ஃபேஸ் பிளர் கொடுக்குறோம். சர்ஃபேஸ் பிளர் கொடுத்து அதை வந்துட்டு சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கிறோம். அதே போல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹைப்பஸ் கொடுக்குறோம். ஹைப்பஸ் கொடுத்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், அதாவது அந்த எட்ஜில் வந்துட்டு ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வரோம். இவ்வளோ தாங்க நம்ம பண்ணின விஷயம். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் வேணும், டீட்டெயில் வேணும்னா Ctrl J கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை மேலே கொண்டு போய்க்குங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இன்னும் எனக்கு வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா லைட்டாக பிளர் வந்துட்டு கர்சன் பிளர் கொடுங்க. கர்சன் பிளர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? ரைட். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதில் வந்துட்டு கலர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வைப்ரன்ஸுங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் எடுத்துக்க போகிறோம். வைப்ரன்ஸ் போங்க. வைப்ரன்ஸில் ஜஸ்ட்டு இந்த வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த சேச்சுரேஷன் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வைங்க. ஸோ ரொம்ப வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டீட்டெயிலில் நல்லா தான் சேச்சுரேஷன்லாம் வந்துட்டு நல்லா ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இப்படி இருந்தது கொஞ்சம் இப்படி ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு கலர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதை நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா போதும், ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கர்வில் போய்ட்டு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத வேணும்னா நம்ம பிரைட் வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி இருக்கும். ஸோ லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பிரைட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டர்ப்டு ஆன பிக்சல்லாம் வந்துட்டு தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த பிரைட்னஸில் வந்துட்டு சரியாக போயிடும். ஸோ அதனால் லைட்டாக நான் பிரைட்னஸ் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இருந்த இமேஜை நாம் இப்படி மாற்றியாச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஜஸ்ட்டு இப்படி இருந்ததை நாம் இப்படி மாற்றிருக்கோம். ஜஸ்ட்டு Ctrl Shift Alt E சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ஒரு காப்பி கிடச்சிடும். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்த ஒரு பிக்சலான இமேஜை நாம் வந்துட்டு ஓரளவுக்கு இப்படி மாற்றிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு டீட்டெயில் கொடுக்க முடியும். இதுக்கு வேணால் நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லோ குவாலிட்டி இமேஜ், ஹைட்டு வித்தெல்லாம் கம்மியாக இருக்கிற இமேஜை எடுத்துக்கிட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டி இமேஜாக மாற்றுறது. இப்போ ஹை குவாலிட்டினா நான் 700லேருந்து பிக்சல் ரேஞ்சை வந்துட்டு 2000 பிக்சல் ரேஞ்சுக்கு மாற்றிருக்கேன். அதே போல் இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு பாருங்கள், ஒரு பிளர் அடித்த இது தெரியும், ஒரு மாதிரி பிக்சல் ரேஞ்செல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், பிக்சல்லாம் உடஞ்சிருக்குது, பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆன பிக்சல்லாம் வந்துட்டு நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுருக்கோம் அப்படின்னு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.